அக்கா என்னய்யா ஒரு பக்கத்து அங்கால வீட்டு ஒன்றில் ஒரே பிரச்சனையாக கிடக்க கணக்கு ஆக்கள் நிற்கணும். என்ன நடந்ததாம் அது பேசுவான். அந்த பொடியன், அந்த சுந்தரத்தார பேர பொடியன் ஸ்காலர்ஷிப் சோதனை எடுத்ததாம். அதுக்கு ஏதோ கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சி போச்சாம். அதுக்கு அங்கே நடக்குது பெரிய ஆரவாரம். இது இந்த மனுஷருக்கு விளங்காது. பாருங்க உங்கள் பாருங்க, அந்த சின்ன பொடியன் அந்த அரை மூளைக்கண் அடங்கி கொண்டிருக்குது. இந்த வீட்டிலே ஆளுக்கு ஒவ்வொரு கதை. எல்லாரும் அந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி படித்து கிழிச்சாக்கள் மாதிரி அந்த சின்ன புள்ளைய போட்டு குதறி எடுக்குதுகள் எல்லாம். அது தன்னை மூளை களவாக தானே படிச்சுது. ஏதோ தன்னால் இயலக்கூடியதை படித்தது, இயலக்கூடியதை எழுதிச்சது. ஸ்காலர்ஷிப்பில் பயிர் விட்டவர் விடுதலும் இந்த உலகத்தில் வாழறேலே எத்தனை தொழில் இருக்குது. அவன் ஏதோ எதிர்காலத்தில் அவன் தான் நல்ல கெட்டிக்காரனாக வர போகிறானோ யாருக்கு தெரியும். இந்த ஜனங்களுக்கு இங்கே விளங்க போகுது. பாருங்க, பக்கத்து வீட்டு பிள்ளையோடு ஒப்பிடுங்கள். அவன் எடுத்துட்டான் 170 மார்க்ஸு. நீ ஏன் இப்படி எடுத்தனி, நீ ஏன் குறை எடுத்தனி? அப்போ அவன் எடுத்தால் அவன் பரம்பரை மூளையோடே அவன் எழுதினான். உண்ட பரம்பரை மூளையோடு தானே நீ எழுதுவ. நீ உண்டதை அந்த நேரத்தில் எடுத்துகிற மார்க்ஸ் எத்திரண்டு தெரியாதே. கணித பாடத்துக்கு 10, 12 எடுத்து போட்டு இப்போ அந்த பிள்ளைய போட்டு அவன் படிக்கலை என்று போட்டு அடின்னு அடிக்கிறீர்கள். என்ன மனுஷரப்பா! ஒருக்கா தடக்கி விழுந்தவன் எழும்பி நடக்கிறையிலையோ ஓடுறையிலையோ. வாழ்க்கையில் ஒரு சின்ன இந்த ஸ்காலர்ஷிப்பில் ஒருக்கா பெயில் விட்டால் அவன் படித்தனி நல்லா வர மாட்டாரா? ஸ்காலர்ஷிப் பெயில் விட்டால் எத்தனை பிள்ளைகள் இப்போ படித்து நல்ல உயர்ந்த பதவியில் இருக்குதுகள். ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ணினவே எத்தனை பேர் படிப்பை இடையில் குழப்பி வேறு திசையில் போய் நாசமாக போய் அழிஞ்சு போய் இருக்கணும். படிப்புன்றது கடவுள் அந்த கொடை. அது ஒன்று இயற்கையாக வர வேணும், 2வது படித்து முயற்சியால் வர வேணும். பிள்ளை படிக்குது சோதனைக்கு, அங்கால பக்கத்து வீட்டில் ரேடியோ ஒலிபெருக்கி போட்டு அலற விட்டு கிடக்கு. இரவு 11 மணிக்கும் பாடம். அப்போ என்னென்று பிள்ளை படிக்கும்? ஊருக்குள்ளே திருவிழா, இங்கே சோதனை நடக்குது, அடுத்த நாளைக்கு சோதனை, கணித பாடம் சோதனை, பிள்ளை படித்து கொண்டு இருக்குது. அங்கே என்ன நடக்குது? திருவிழாவாம். பெரிய ஒலிபெருக்கி பூட்டி விட்டு கிடக்கு. ஊர் முழுதும் அடுத்த ஊருக்கு கேட்கணும்னு விட்டு கிடக்கு. கல்யாண வீடு, கொண்டாட்டம், பிறந்த நாள் என்றால் ஒலிபெருக்கியல். யோசிக்கிற இல்லை என்ன? ஒரு படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யும்? சோதனைக்கு படிக்கிற பிள்ளை என்ன செய்யும்? இருதய நோய் இருக்கிற நோயாளிகளுக்கு அந்த சத்தங்கள் கூடாது என்ன செய்யும்? ஒரு சின்ன குழந்தைய தாலாட்டி நித்திரையாக்குற தாய் ஒரு பிள்ளைய நித்திரையாக்குறதுக்கு படுற பாடு. இங்கே தாய் நித்திரையாக்குறதுக்கு பிள்ளைய வச்சாட்டி கொண்டு இருந்தால் அங்கால அலற சத்தம், பெரிய ஒலிபெருக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். என்ன மனுஷரப்பா! தான் மட்டும் வாழ்ந்தா காணும், மற்றவை வாழப்படான்னு நினைக்கிறது இந்த உலகம். பாசு பண்ணின பிள்ளைகளை வாழ்த்துற மாதிரி ஃபெயில் விட்ட பிள்ளைகளையும் ஊக்குவிக்க வேணும். அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆறுதலை சொல்லி அந்த பிள்ளைகளின் மனநிலையை பாதித்து நாசமாக்காமல் அந்த பிள்ளைகளையும் நல்ல வழிபடுத்தணும். அப்போ தான் எங்களோட சமூகம் உருப்படும்.